ஹாய், வெல்கம் டு மதுரை ஸ்ரீதேவிஸ் கிச்சன். இன்றைக்கி வெங்காய சட்னி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, 6 மிளகாய் வத்தல், 1 கோலுக்குண்ட அளவு புளி, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், நல்லெண்ணெய் 4 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், கல் உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் வத்தல், புளி, உப்பு, தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன், சூடாகட்டும். சூடாயிடுச்சு. கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கங்க. ரெகுலராக செய்கிற சட்னியில் வெங்காயத்தை அரைப்போம், இதில் அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வெங்காயம் வதங்குறது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயத்தை இந்த மாதிரி சுருள வதக்கிக்கங்க. இப்போ அரைச்ச விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க. பச்சை வாசனை போகிற முடிக்க 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட்டான ஸ்பைசியான வெங்காய சட்னி ரெடி. இந்த சட்னி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் வச்சுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.